ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மசூர் தால் வச்சு ரொம்ப சூப்பராக குயிக்காக ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வெடிச்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் 1 கப் போல் மசூர் தால் எடுத்திருக்கேன். 1 கப் தாலுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா கொலைய வேகணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தால் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் தாலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அண்ட் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாலுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். மிஸ் பண்ணிடாமல் சோம்பு சேர்த்துக்கோங்க. தால் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த தாலை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா கொலையாக இருக்கும் தால். இந்த ரெசிபிக்கு தால் நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான தால் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்ய மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி சப்பாத்தி அண்ட் சூடான சாதத்தோட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த ரெசிபி மேலே நம்ம கொஞ்சமாக புதினா இலை தூவுவோம். எல்லா ரெசிபிக்கும் மல்லி இலை தான் தூவுவோம். இந்த ரெசிபிக்கு புதினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தூவி ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.